அட்டாக் ஃபோர்ஸ் 2025ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2006வது வருஷத்துல வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. மைக்கேல் ஜோஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டேவன் எஸ் ஈசா, கேவிட் கெனடி மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருக்காரு. இவரும் ஒரு டீமும் சிட்டியில் நடக்கிற ஒரு ட்ரக் சம்மந்தப்பட்ட கும்பலை அட்டாக் பண்றாங்க. இப்படி அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ மட்டும் தப்பிக்கிறாரு. அந்த அட்டாக்ல அவருடைய டீம் ஃபுல்லாவும் இறந்துடுறாங்க. இந்த அட்டாக் காரணமானவன் அந்த வில்லனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு. இப்போ இறுதியில அந்த வில்லனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினாரா இல்லையா, அவர் நினைச்சபடி அந்த ட்ரக் சம்மந்தப்பட்ட அதை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அதே மாதிரி பியூஜியம் நல்லா இருக்கு, ஃபைட் சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்படி பாசிட்டிவ் இந்த படத்தை ரொம்ப குறைவு, நெகட்டிவ் தான் அதிகம். ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தா பழைய கதை, அதே கதையை மறுபடியும் இவங்க எடுத்திருக்காங்க. எடுத்தது எந்த விதமான சீன்ஸுமே மாற்றம் இல்லை, பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபிளா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை போர் அடிக்குது. நிறைய சீன்ஸ் என்னடா இது பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகத்தை தூண்டுது. அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லாமே எந்த ஒரு கேரக்டரும் இவங்க முழுசாக எழுதி எடுக்கல, பார்த்தா அறகுறையாக விட்டுட்டாங்க. ஹீரோ ஆகட்டும் வில்லன் ஆகட்டும் இப்படி எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணல, கனெக்டிவிட்டியும் இல்லை. நம்மளால படத்தை மிங்கிலாகி பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே மோசமாக இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். கிளைமேக்ஸ் ஒரு உப்புச்சப்பில்லாத 80s 90s இருக்கிற கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. ஈஸியாக கெஸ் பண்ணலாம், அடுத்தடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. ஃபைட் சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப லோவாக இருக்கு. என்னடா அது ஹாலிவுட் படத்தில் இப்படி ஃபைட் சீன்ஸ் வச்சிருக்காங்களே அப்படின்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இவங்க சொல்ல வந்த கருத்துக்களை டக்குன்னு சொல்லலை, எங்கேயோ படம் சுற்றி வளைச்சு அப்படி இப்படி எங்கேயோ போகுது, எப்படா படத்தை முடிப்பாங்க அப்படின்னு தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல அந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.